ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல்வன் படத்துலேருந்து ஒரு நாள் சிஎம்னு கேள்விப்பட்டிருக்கோம். நான் அமெரிக்காவில் 5 நாள் யார் வேணாலும் ஜட்ஜாக இருக்கலாமா? கேட்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குதானே? இந்த நடைமுறை அமெரிக்காவில் 1630 இருக்குது. இதுக்கு யூஎஸ் சிட்டிசனாக இருக்கணும், அப்புறம் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஓட்டர் ஐடி இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ் வச்சு ரேண்டமாக பப்ளிக்கில் ஜூரியை செலக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரேண்டமாக செலக்ட் பண்ண ஜூரிஸ்க்கெலாம் ஒரு ட்ரையல் கிரிமினல் கேஸ் கொடுப்பாங்க. இதில் யார் பெஸ்ட்டாக தீர்ப்பு சொல்கிறாங்களோ அவங்கள 12 பேரை ஜூரியாக செலக்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இந்த 12 ஜூரியும் சேர்ந்து அந்த ஜட்ஜு கூட ஒர்க் பண்ணுவாங்க 5 days. இந்த மாதிரி ஒரு ஜட்ஜியும் அப்புறம் 12 ஜூரியும் ஜீசஸ் அண்ட் 12 அப்போஸ்டல்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த 12 ஜூரிஸ் அந்த 5 daysல எந்த சிவில் கேஸ் வந்தாலும் எந்த கிரிமினல் கேஸ் வந்தாலும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தீர்ப்பாக சொல்லுவாங்க. இந்த தீர்ப்புக்கு ஜட்ஜ் லா சொல்லுவார். இந்த மாதிரி பப்ளிக்கில் இருக்கிறவங்கள ஜூரியாக போகிறதில்ல. உங்களுக்கு என்ன தெரியுது? கமெண்ட்டில் போடுங்க.